வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த நங்கூரம் உங்களுக்கான சேனல், தமிழர்களுக்கான சேனல். தமிழ்நாட்டினுடைய மண் வளம், மக்கள் வளம் பற்றி பேசுகிறது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய பேராதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய், தெருநாய் கடியை பற்றின ஒரு காணொளி கோபிநாத் அவர்கள் நடத்தினாங்க. இது உலக அளவில் ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த காணொளி. நிறைய டிபேட்டு, நிறைய பேச்சுகள், நிறைய எதிர்ப்பாளர்கள், நிறைய ஆதரவாளர்கள், நிறைய பேர் பேசிட்டாங்க. இருந்தால் நம்மளும் பேசணும்ல, அதனால் தெருவில் நாய் வளர்க்கணுமா? ஆனால் அது அவங்க வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் வளர்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மன் ஷெப்பர்டு, இந்த சட நாய், அந்த வெள்ளை முடி நாய், இந்த மாதிரி நாய் தான் வளர்ப்பாங்க அவங்க வீட்டில் வளர்க்குறதெல்லாம். ஆனால் தெருநாய் இருக்கணுமா? ஏண்டா தெருநாய் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலக அரசியலே இருக்கு. தெருநாய் இருக்கணுமா? அதனால் குழந்தைகளுக்கு கடித்து குழந்தைகள் இறந்தால் கூட பரவாயில்லையா, மனிதர்கள் இருந்தாலும் பரவாயில்லையா, மாடு ஆடுகள் இருந்தால் கூட பரவாயில்லையா, ஆனால் திருநாய்கள் இருக்கணுமா? எதுக்குடா திருநாய்கள் இருக்கணும்? அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போது ஒரு தெரு இருக்குங்க, அதில் ஒரு 10 நாய் படுத்துருக்கு. அந்த நாய் படுத்துருக்கும்போது நீங்கள் பைக்கில் போகிறதே கஷ்டம், கவ்வி காலை பிடிக்க வரும். பைக்கில் போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். எல்லா மனிதர்கள்ட்டையும் கேட்டு பாருங்கள், பைக்கில் போனவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த அனுபவம். சைக்கிள், அப்போ பைக்கில் போகிறதே கஷ்டம் அப்படின்னா சைக்கிளில் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பார்ப்போம் நம்ம. சரி, இப்போ சைக்கிளில் போகிறது ஒரு கஷ்டம் அப்படின்னா நடந்து போகிறவங்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சைக்கிளும் இல்லாமல், பைக்கும் இல்லாமல் நடந்து போகிறவங்க எவ்வளோ ஒரு மோசமான, எவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பாங்க. அப்போ அந்த மனிதர்களுக்கு எவ்வளவு ஒரு பயம் இருக்கும். குழந்தைகள், எத்தனை குழந்தைகளை திருநாய் கடிக்குது, 2-3 நாய் சேர்ந்து அட்டாக் பண்ணுது. உண்மையிலேங்க மனிதனை விட பலம் வாய்ந்தது நாய். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால் பார்த்தது ஒரு புல்லட் என்ஃபீல்டு பைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைக் ஒரு நாய் மேலே ஏறி இறங்கிருச்சிங்க. நாய் மேலே ஏறி இறங்கிருச்சு. அந்த நாய் பட்டுன்னு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வீலில் மாட்டி தப்பிச்சு ஏறி ஓடி போயிடுச்சு. ஆனால் அந்த பைக்கார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நேராக போய் கீழே விழுவல, ஆனால் பைக்கை சுதாரித்து நிப்பாட்டிட்டார். ஒருவேளை அந்த பைக்கு என்ஃபீல்டாக இல்லாமல் சாதாரண பைக்காவோ, இந்த டூ வீலர், பெரிய டூ வீலராகவோ, இல்லாட்டி டிவிஎஸ் 50ஆவோ, அந்த மாதிரி சின்ன டூ வீலராகவோ இருந்திருந்தால் கண்டிப்பாக அது விபத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கும். அந்த வெயிட்டாக இருக்கவும், அந்த நாய் எழுந்துச்சி உழுக்குனதில் அந்த வெயிட்டாக இருக்கவும் அந்த வண்டி தப்பிச்சிருச்சு. ஒரு பைக்கு ஏறி இறங்குனதுக்கே அந்த நாய்க்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா, அது நம்மளோட எவ்வளோ வலிமையான ஒரு விலங்கு அப்படிங்கிறத, மனிதனை விட எவ்வளோ ஒரு வலிமையான ஒரு மிருகம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். தெருநாய் வளர்க்குறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தெருநாயினால் யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படிங்கன்னா நம்ம தெருநாய்களில் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அது கடிக்க வர்றது தான் பிரச்சனையே. உலக அளவில் ஒரு வருஷத்துக்கு 37 லட்சம் நாய்க்கடிகள் நடக்குது அப்படிங்கிறான். அதில் சாகுறவன் எத்தனை பேர்? ஒரு பிரபலமான நம்ம தமிழ் சேனலில் ஒரு பெரிய ஒரு அறிஞர் உட்காந்து பேசுகிறாரு. வருஷம் முழுக்க 37 லட்சம் நாய் அட்டாக் நடக்குது அப்படிங்கிறாங்க. இந்த நாய் 37 லட்சம் நாய்க்கு அட்டாக்கில் கிட்டத்தட்ட 20,000 பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்களாம். அது இந்தியாவில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக வேறு இருக்குதுன்னு வேறு அதை வேறு இப்போ சொல்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பின்னாடி இருக்கிற பண அரசியல் தான், உலக அரசியல் தான். இந்த உலக லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா, கார்ப்பரேட் நிறுவனங்கள், உலகளாவிய நிறுவனங்கள் அவங்க பண்ணுற அந்த மோசடித்தனம், அந்த அயோக்கியத்தனம் தான் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம். என்ன நடக்குது காரணம்? ஒரு நாயை கொண்டு போய் ஒரு நாயை கடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த மனிதனுக்கு நீங்கள் ஊசி போடணும் அப்படின்னா குறைச்சலா 20,000 25,000 செலவு வருமா, தனியாரில் குறைஞ்சலா. இது அது அந்த நாயினுடைய தன்மையை பொறுத்தது. அந்த நாய்க்கு உடல் சுகவீனமாக இருந்தாலோ, இல்லை வேறு எதுவும் ஃபேக்டரி அட்டாக் ஆகியிருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது அந்த நாய்க்கு பெரிய அளவில் வியாதிகள் இருந்தாலோ, அந்த வியாதிகள் இருக்கிற நாய்கள் கடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அது அந்த 25,000 20,000 25,000 சொல்கிறோம்ல, அந்த அமௌண்ட்டில் இருந்தால் அது இன்னும் அதிகரித்து இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும்.
இன்னும் அதிகரித்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த மனிதர்களை காப்பாற்றுவதே கடினம் அப்படின்னு அந்த காணொலியிலே பார்த்தீங்கன்னா, அந்த கோபிநாத் சாரோட காணொலியே பார்த்தீங்கன்னாக்க, என் குழந்தையே இறந்து போச்சு நாய் கடிச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம நேராவே காணொலியில பார்க்குறோம். 2, 3 நாய்கள் சேர்ந்து ஒரு குழந்தைய போட்டு ஒரு 5 வயசு, 6 வயசு குழந்தைய போட்டுலாம் பீச்சி பெறாண்டுது. எங்க எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னுக்குட்டியே ஒரு மாட்டையே அடிச்சு கொன்றும். ஒரு 4, 5 நாய்ங்க சேர்ந்துச்சுன்னா. மாட்டையே அடிச்சு கொன்றும். நாளுக்கு ஒரு பக்கெட்டு பிடிச்சு இழுத்துச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? மாடு வலிமையான மிருகம் தான், இல்லன்னு சொல்லல. வலிமையான விலங்கு தான். அதுக்கு மாற்று கருத்து இல்ல. அதே சமயத்தில ஒரு 10 நாய், 5 நாய், 6 நாய் ஒண்ணா சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆளுக்கு ஒரு பக்கெட்டு இழுத்துச்சுன்னா, அந்த நரிக்கு இப்போ கூட்டத்தில பார்த்துருக்கீங்களா? நரியெல்லாம் நம்ம குள்ள நரிகள் இருக்கு பார்த்தீங்களா? காட்டுல. அதெல்லாம் நம்ம இதில டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்குறோம்ல. எவ்வளோ ஒண்ணா சேர்ந்து குள்ள நரிகள் எப்பயுமே ஒண்ணா சேர்ந்து தான் வேட்டையாடும். சிங்கத்தையும், புலியையும், சிறுத்தையும் இருக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஏன்னா, அதுகிட்ட இருக்கிற ஒற்றுமைகள். இதே மாரி தான் அந்த நம்ம நாட்டு நாய்கள்லாம். சரி நாட்டு நாய்கள வளர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க, எதுக்கு நீங்க ஃபாரின் நாய எதுக்கு வளர்க்குறீங்க? ஃபாரின் நாய. ஏன் நம்ம நாட்டு நாய நீங்க எல்லாத்தையும் எடுத்து வளர்க்க தெருவுல இருக்கிறது கஷ்டமா இருக்கு. தெருவுல இருக்கணும், அப்படி நாய் இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க, ஏன் அத உங்க வீட்ல பண்ணி வளர்க்கக்கூடாது? இந்த நாய் இருக்கணும், தெருநாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க தெருவுல நடந்து போறவங்களே இல்ல. இவங்க கார்ல போறவங்க. காருக்கு முன்னாடி வந்து குலைச்சாலும் அந்த நாய் மேல ஏத்திட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அத பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்ல. ஆனா தெருநாய் இருக்கணும். ஆனா திருநாய்க்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. ஏன்டா திருநாய்க்கு சப்போர்ட்டா பேசுறீங்கன்னா, பின்னாடி இருக்கிற அரசியல் தான். மருந்து, மாத்திரை, ஊசி இதுதான் காரணம். ஒருவேள இந்த மக்களை இப்படி இயக்குறது, இந்த மக்களை இப்படி செய்ய வைக்கிறது, அ ஒருவேள அந்த அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஒருவேள அந்த டிபேட்ல உட்கார்ந்திருந்தவங்க அந்த அந்த கோபிநாத் சாரோட அந்த இன்டர்வியூல அந்த அந்த மேடை இதில உட்கார்ந்திருந்தவங்க நெறைய பேர் அந்த நிறுவனங்களை சார்ந்தவர்களாக இருப்பார்களோ! அப்படிங்கிற மாரி கூட நமக்கு தோணுது. ஏன்டா தெருநாய்க்கு போய் இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க? ஒரு மனிதன் நடந்து போக முடியல. ஒருத்தன குறைக்குது. ஆனா நீங்க பங்களால நாய் வளர்க்குறீங்க. பெரிய பெரிய பணக்காரர்களா கார் வச்சிருக்கீங்க. நீங்க ஏன் தெருநாய்க்கு சப்போர்ட் பண்றீங்க? அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், பணம், காசு, மருந்து, மாத்திரை, ஊசி இவ்வளவுதான். இந்த ஜல்லிக்கட்ட எவன் நடத்தக்கூடாதுன்னு சொன்னான் பார்த்தீங்களா? நாட்டு மாடுகளை ஒழிக்கணும்னு சொன்னான் பார்த்தீங்களா? ஏன்டா நாட்டு மாட ஒழிக்கணும் அப்படின்னா, நாட்டு மாடுகளை அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளை காலி பண்ணணும் அப்படின்னா, ஏன்டா அத போய் காலி பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தான். வெளிநாட்டு மாடு, வெளிநாட்டு தீவனம், அதுக்கு கர்ப்பத்துக்கு அந்த வெளிநாட்டு மாட்டுக்கான கர்ப்பத்துக்கு ஊசி, அந்த மாட்டுக்கான தீனி, அந்த மாட்டுக்கான கொட்டகை, அந்த மாட்டுக்கான அந்த சூழ்நிலை, இது எல்லாமே காசு. நீ ஒரு மாட்ட வாங்குனீங்க அப்படின்னா, வெளிநாடு நம்ம நாட்டு மாடெல்லாம் பூரா அழிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டு நின்னு போச்சு. ஜல்லிக்கட்டுக்காகத்தான் ஜல்லிக்கட்டு காளையே வளர்க்குறது. இல்லன்னா அவ்வளோ செலவு பண்ணி லட்சக்கணக்கான பணத்த செலவு பண்ணி, அவன் விற்பனைக்காகவோ, இல்ல கறிக்காகவோ இருக்கிறதில்ல. இந்த மாட்ட வளர்க்குறதில்ல. ஜல்லிக்கட்டு காளைக்கு லட்சக்கணக்கில செலவு பண்றாங்க. ஒரு ஜல்லிக்கட்டு காளை 8,00,000 10,00,000 விலை போகக்கூடியது. அந்த அளவுக்குலாம் இருக்குது தென் மாநிலங்கள்ல, நம்ம தென் மாவட்டங்கள்ல. அவ்வளோ செலவு பண்ணி அந்த மாட்ட வளர்க்குறது, அந்த மாட்டுக்கு குடுக்குற சாப்பாடு போக்குவரத்துலாம் லட்சக்கணக்கான ரூவா செலவாகுது. ஒரு ஜல்லிக்கட்டு காளைய வளர்க்குறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்ல. எல்லாராலும் வீட்ல வளர்த்துற முடியாது. அதுக்கு ஏக்கர் கணக்குல இடம் இருக்கணும். சொந்தமா விளைச்சல் இருக்கணும். சொந்தமா ஆ பண்ணையாரு பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கணும். நெறைய மாடு ஏழைகளும் வளர்க்குறாங்க இல்லன்னு சொல்லல. ஆனாலும் சிரமப்பட்டு தான் வளர்க்கணும். ஏன்னா செலவு அதிகம் ஜல்லிக்கட்டு காளைக்கு. இவ்வளவு ஜல்லிக்கட்டு வீட்ல ஒரு குடும்பமா, வீட்ல ஒரு உறுப்பினரா தன்னுடைய குழந்தையா வளர்க்குற நம்ம நம்ம ஊர்ல, அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை ஒழித்து விட்டால், நாட்டு மாடுகள் இனமே அழிஞ்சிரும். அந்த நாட்டு மாடுகள் இணைஞ்சு அழிஞ்சு போச்சுன்னா, நீங்க ஒரு புதுசா போய் வெளிநாட்ல போய் ஒரு மாட்ட வாங்கிட்டு வரீங்க அப்புட்ன்னா, அந்த மாடு நம்ம சூழ்நிலைக்கே முதல்ல உதவாது, ஃபர்ஸ்ட்டு. அந்த சூழ்நிலைக்கு அந்த மாட இப்போ நம்ம நம்ம ஜல்லிக்கட்டு காளைகளோ, நாட்டு மாட்டையோ நீ அவுத்து விட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலை வேணாலும் போயும். எத வேணாலும் சாப்பிடும். தில்லா வரும். எவ்வளோ வெயில் அடிச்சாலும் சரி, அப்படி உடம்ப குலுக்கி அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, நாட்டு மாடுகள் அப்படி இல்ல. அதுக்கு தகுந்த மாரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணும். அதுக்கு தகுந்த மாரி கொட்டகை போடணும். அதுக்கு தகுந்த மாரி அவர குளு குளு குளுன்னு ஒரு 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 மிதமான கிளைமேட்ல வச்சுக்கணும்.
அது தனியாக நம்ம ஊரில் போய் நம்ம நாட்டு மாடுகள் போய் வைக்கல சாப்பிடும், புல்லை சாப்பிடும், அதை சாப்பிடும், இதை சாப்பிடுங்க, எல்லா எல்லா பச்சையே சாப்பிட்டு வந்துடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மாட்டுகள் அப்படி இல்லை. அதுக்கு தனியாக தீவனம் இருக்குது. அந்த தீவனம் வாங்கணும். தீவனம் யார்கிட்ட வாங்கணும்? மாடு எவன் விற்கிறானோ அவன்கிட்ட தான் அந்த தீவனமும் வாங்கணும். அதுக்கப்புறம் அது கர்ப்பமாக்குறதுக்கு நம்ம நாட்டு மாடுகளை சேர விடக்கூடாது. நம்ம நாட்டு மாடுகளை சேர விடக்கூடாதுன்னு தானே அந்த ஜல்லிக்கட்டுக்காலே ஒழிக்கணுங்கிறான். அப்போ அது கர்ப்பமாக்குறதுக்கு அவங்கள்ட்ட தான் ஊசி மருந்தெல்லாம் வாங்கணும். அந்த மாட்டுக்கு வைத்தியம் எதா பண்ணோம்னா, நம்ம இப்போ வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டா நம்ம மாட்டுக்கு ஒரு ஊசிய போட்டுருவாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. இந்த பார்த்தீங்கன்னா, இந்த கையெல்லாம் உள்ள விட்டு பார்ப்பாங்க. அதெல்லாம் நெறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. ஆனா, அவன் வெளிநாட்டிலேருந்து மாத்திரை வாங்குனா, நம்ம டாக்டர்களுக்கு வேலையே இல்லாம போயிரும். ஏன்னா, அவனுடைய டாக்டர தான் வச்சு வேலை வாங்கணும். அவனுடைய ஊசி மருந்து தான் யூஸ் பண்ணணும். அவன் என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்குறானோ, அதுதான் அந்த மாட்டுக்கு செல்லும். அப்போ இது எவ்வளோ பெரிய அரசியல் வருடத்திற்கு அன்னைக்கே ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்போது, அன்னைக்கே இது வருடத்திற்கு கிட்டத்தட்ட 3,50,000 கோடி மார்க்கெட்டு, பால் மார்க்கெட்டு. தமிழ்நாட்டினுடைய பால் மார்க்கெட் கிட்டத்தட்ட 4,00,000 கோடி. 3,50,000 4,00,000 கோடி ஒரு வருடத்திற்கு பால் மார்க்கெட்டு மட்டும். எங்க எதுல கை வைக்க வரான் பார்த்தீங்களா? அவன் திங்கிற சோத்துலயே கைய வச்சிருக்கான். நம்ம திங்கிற சோத்துலயே கைய வச்சுட்டாய்ங்க. நம்மளுடைய விதை நெல்களையே ஒழிச்சுப்புட்டாய்ங்க. அதே போல தான் இதுவும். இதே மாரி தான். இந்த நாட்டு நாய்கள் இருக்கணும்னு சொல்றது எதுக்குன்னா, அது கடிக்கணும். அவன் கடிச்சவன் பிரைவேட் இப்போ நம்மள மாரி ஆட்கள் இப்ப கடிச்சாங்க, ஏழைகள கடிச்சிருச்சு அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆனா, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கிறவங்கலாம் பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ரேபீஸ் ஏதோ நோய்க்கு வந்துருமோ, அந்த நோய் வந்துருமோ, இந்த நோய் வந்துருமோ, நாய் மாரி குலைக்க ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற பயத்துல தனியாருக்கு போனாங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 20,000 25,000 சொல்றாரு அந்த நிபுணர். நமக்கு தெரியாது. காணொளியில பார்த்தது தான் நம்ம சொல்றோம். இந்த நிபுணர் சொல்றாரு. 20,000 25,000 சொல்றாரு. இது அந்த நாய்க்கு முதல்லயே சொன்ன மாரி பெரிய பெரிய டிசீஸ் இருந்து அது கடிச்சிச்சுன்னா, அது இன்னும் அந்த அமௌண்ட் இன்னும் ஏறிக்கிட்டே போகும். ஊசியினுடைய அளவுகள் தன்மையும் கூடிட்டு இருக்கும், அளவுகளும் கூடிட்டு இருக்கும், செலவும் ஏறிக்கிட்டு இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அதிபயங்கரமான பண அரசியல், கார்ப்பரேட் அரசியல் அதான் காரணம். அதனால இந்த நாயை பற்றி தெருநாயை பத்தி கவலைப்பட்டு ரொம்ப அப்படியே உருகி உருகி பேசுறவங்கலாம், நீங்க இந்த நீங்க உங்க நாய்கள வாங்காதீங்க. அந்த நாய்கள்லாம் கொண்டு போய் வெளிநாடு எங்க வாங்குனீங்களோ அங்கே குடுத்துருங்க. இல்லன்னா அதெல்லாம் வேற யாரும் வளர்க்குறவங்கள்ட்ட குடுத்துவிட்டு, தெருநாய்கள தத்தெடுத்து நீங்க வளங்க. அதான் நாட்டு நாய். ஏன் தெருவுல அத விட்றீங்க? தெருவுல ஏன் கொண்டாந்து சோறு வைக்கிறீங்க? தெருவுல எதுக்கு கொரோனால சோறு வச்சோம் ரைட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொரோனா காலத்தில மனிதனுக்கே சோறு கிடைக்கல. அப்படிங்கும்போது மனிதநேயம் மிக்கவர்கள், மனிதாபிமானிகள் கொண்டு போய் திருநாய்களுக்கு சோறு வச்சாங்க. அதில மாற்று கருத்து இல்ல. அப்போ சோறு இல்லாம தவிச்சோம். ஹோட்டல்கள்ல எந்த விதமான சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம தவிச்சோம். அதனால கொண்டு போய் இப்போ நாங்க கூட தான் சோறு போட்டோம். எல்லாருமே தான் சோறு போட்டோம். ஐயோ! திருநாய். அதுக்கு சோறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு போடுறோம். அப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் போட்டாங்க. அந்த இதெல்லாம் தாண்டி கொரோனாவையெல்லாம் தாண்டி நாய்களுக்கு சோறு வச்ச அவர்களை நம்ம வணங்குவோம். அதில மாற்று கருத்து இல்ல. அதே சமயம் இந்த தெருவுலயே 24 ஹவர் இன்ட்டு 365 நாளும் கிடக்குது பார்த்தீங்களா? அந்த நாயெல்லாம் என்ன பண்ணுங்க, பணக்காரங்க இந்த மாரி டிபேட்ல பேசுறவங்கலாம் என்ன பண்ணுங்க, அந்த நாய கொண்டு போய் நீங்க வளங்க. ஏன் வெளிநாட்டுலேருந்து கூட்டு வந்த ஜெர்சி நாய், அந்த நாய், வெங்காய நாய், பூனை நாய், ஜெர்மன் ஷெப்பர்டுங்கிறாய்ங்க. என்னென்னமோ பேர்லாம் சொல்றாய்ங்க. அந்த நாயெல்லாம் குலைச்சிச்சுன்னா பக்கத்தில குடியிருக்க முடியாது. எப்படி தான் குடியிருக்காங்கன்னு தெரியல. பரவால்ல அது அவங்களோட சௌகரியம்னு வச்சுக்கங்களேன். அது வேற விஷயம். நீங்க அந்த நாயெல்லாம் கொண்டு போய் குடுத்துருங்க. எங்க வாங்குனீங்களோ ஜெர்மன்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் ஜெர்மன் நாயா? அந்த நாய கொண்டு ஜெர்மன்ல கொண்டு குடுத்துருங்க. குடுத்துவிட்டு நம்ம நாட்டு நாய வளங்க. நம்ம காரமான நாய். நம்மளுடைய நாய் நல்ல வீரமான நாய். நம்மளுடைய நாய் ராஜபாளையத்து நாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, பயங்கரமா இருக்கும். நல்லா துடிப்பா, சூட்டாப்பா இருக்கும். அந்த மாரி நாய்கள வளங்க. அந்த மாரி நாய்கள வளங்க. தெருவுல நாய் இல்லாம பண்ணுங்க. உங்க வீட்ல வளர்த்துக்கங்க. உங்க வீட்ல வளர்த்துக்கங்க. நீங்களே கடி வாங்கிக்கங்க. நீங்களே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க. பணம் இருக்கிறவங்க பண்ணலாம். ஏழைகள் என்ன பண்ணுவான்? பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவான். அந்த ஊசி மருந்து அதுவும் போட முடியாதவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் தான் எல்லா ஆஸ்பத்திரியிலயும் நாய்க்கடி ஊசி இலவசமா போடுறாங்க. இந்தியா பூரா போடுறாங்களா என்னன்னு தெரியாது. அது ரொம்ப கவனமா கவனத்துல போட வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல மட்டும் தான் நாய்க்கடிக்கு ஊசி இலவசமாக அரசு மருத்துவமனைகளில் எந்நேரம் போனாலும் போடலாம். 24 மணி நேரமும் போனாலும் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள்
ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சிறு குறு மருத்துவமனைகள் அனைத்து அரசு மருத்துவமனைகளும் நாய்க்கடிக்கான ஊசி இலவசமாக போடப்படுகிறது. ஆனா, தமிழ்நாட்ட விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா, மற்ற மாநிலங்களுக்கு போனீங்கன்னா, இந்த அளவுக்கு நாய்க்கடிக்கான அந்த அரசு மருத்துவமனைகள்ல இலவச மருத்துவ சேவை இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்போ அவங்கலாம் அந்த நாட்ல இருக்கிற அந்த பக்கத்து மாநிலங்கள்ல இருக்கிற ஏழைகள்லாம் தனியாருக்கு முடியுமா? தனியார்ல போய் வைத்தியம் பண்ண முடியுமா? அப்படி வைத்தியம் பண்ணாலும் பிழைக்க முடியுமா? அப்படிங்கிற சந்தேகங்கள் நெறையா இருக்கு. அதனால இதுக்கு பின்னாடி பண அரசியல் தான், கார்ப்பரேட் அரசியல் தான். நாட்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளுக்கும் பின்னாடி இருப்பது கார்ப்பரேட் கார்ப்பரேட்டுடைய சதிதான் காரணம். அப்படின்னு. நன்றி, வணக்கம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட மேலான ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.